Hey guys, இந்த வீடியோவில் டாப் 6 பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக்ஸ் இந்த 2024ல் என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெஸ்ட்டான அட்வென்ச்சர் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா BMWவோட G310 GS அப்படிங்கிற இந்த ஒரு தரமான அட்வென்ச்சர் பைக்குங்க. 3,88,000 ஆன் ரோட் ப்ரைஸில் நம்மளால் இந்த பைக்கை வந்து வாங்க முடியும். GS மாடல் BMWல ரொம்ப ஃபேமஸான மாடல். அதுவும் இந்த என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியான பைக். பில்டு குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் செமையாக இருக்குது. ஃபியூல் எக்கானமி சூப்பராக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் அப்படின்னா நான் 5 out of 5 இந்த பைக் கொடுப்பேன். 10 அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 out of 10 இந்த பைக்கோட கம்ஃபர்டபுளுக்கு சொல்வேன். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. டிசைன் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இந்த BMWவோட G310 GS பொறுத்த வரைக்கும் 313cc வாட்டர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve engine வந்து கொடுத்திருக்காங்க. 34 ஹார்ஸ் பவரும் 28 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரமான பைக்ங்க. மைலேஜ் 30 km/லிட்டர் தாராளமா இந்த பைக்ல கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 145+ தாராளமா போகும். பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, BMWவோட மோட்டாரைட் டியூவல் சேனல் ABS கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 19 inch வீலும், ரியர்ல 17 inch வீலும் கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த பைக்ல பிடிச்ச ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அந்த அளவுக்கு தாறுமாறா கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா 41 mmல அப்சைட் அண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் அலுமினியமோட உங்களுக்கு டியூவல் ஸ்விங் ஆர்மோட கொடுத்திருக்காங்க. மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் வந்து அவைலபிளா இருக்கு. கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா 175 kg வெயிட்டும், டெஃபினட்டா அட்வென்ச்சர் பைக்கு 175 அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெயிட் லெஸ்ஸான ஒரு பைக் தான். 220 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைட்டான ஒரு பைக். LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போட்டிருக்கு. அதே சமயம் பில்டு குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்குங்க. டெஃபினட்டா அட்வென்ச்சர் பைக் நீங்க ஒரு 4 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்டான பைக் வேணும்னா BMWவோட G310 GS கண்டிப்பா ஒரு டைம் ஆவது நீங்க டெஸ்ட் டிரைவ் ஆவது பண்ணி பார்க்கணும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா KTMோட 390 அட்வென்ச்சர். சோ இதுவும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதோட பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருங்க. 3,95,000 ஒரு 4 லட்ச ரூபா ஆன் ரோட் பிரைஸுக்கு உங்களால KTMோட 390 அட்வென்ச்சர் வந்து வாங்க முடியும். ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் தான், பட் அந்த அளவுக்கு சரக்கு இந்த பைக்ல இருக்குன்னு நான் சொல்வேன். 373cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. DOHC மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. 43.5 ஹார்ஸ் பவரும் 37 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. மைலேஜ் 25-30 km/லிட்டர். டாப் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 155+ தாராளமா போகும். பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்டான பைக். டியூவல் சேனல் ABS வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல 19 inch வீலும், ரியர்ல 17 inch வீலும் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நேவிகேஷன் அவைலபிளா இருக்கு. 14.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும், வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 177 kg இருக்கு. அண்ட் இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 43 mmல WP அபெக்ஸ் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் அதே WP அபெக்ஸ்ல இருந்து வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரைடிங் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரெயில், ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்திருக்காங்க. ரைடருக்கு ஃபுட் பேக்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. நல்ல பெஸ்டான அட்வென்ச்சர் பைக் 390 அட்வென்ச்சர் KTMல நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரியல் வேல்யூங்க, வேல்யூ ஃபார் மணி. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கொடுக்குற பணத்துக்கு அத்தனை ஃபியூச்சர்ஸ் சூப்பரான கான்ஃபிகரேஷன்ல கொடுக்குறாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450. இந்த பேரு கேட்டா எல்லாருக்குமே பிடிக்குங்க. 450cc இருந்தாலும் 2,70,000 எக்ஸோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,20,000 இருந்து 3,25,000 ஆன் ரோட் பிரைஸ்ல நம்மளால பை பண்ண முடியும். சோ ஹிமாலயன் ரொம்ப வருஷமா இந்தியால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் அட்வென்ச்சர் பைக்கா இருக்கு. ஆஃப் ரோட் பண்ணணும், நான் அதிகமா ஆஃப் ரோட் பண்ணுவேன், இல்ல அதிகமா லாங் ரைட் போவேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பைக் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா ப்ரிஃபரபிளான ஒரு பைக் இந்த ஹிமாலயன் 450. 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் DOHC மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் இருக்கு. ரைட் பை த்ராட்டல் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளட்ச் இருக்கு. 35 இருந்து 40 km/லிட்டர் மைலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா மேபி கொடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் டாப் ஸ்பீட் 140 இருந்து 150 km/h. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக் அண்ட்
ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 21 இன்ச் வீலும் ரியர்ல 17 இன்ச் ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன், ரெயின், ரோட் அண்ட் ஆஃப் ரோட் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 4 ரைடிங் மோட்ஸ் அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷனும் நேவிகேஷனும் அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 கிலோகிராம்ங்க. ரொம்ப ரொம்ப வெயிட்டான ஒரு அட்வென்ச்சர் பைக் தான். ஃப்ரண்ட்ல 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் ரியர்ல பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் டைப் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அண்ட் லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பில்லியனுக்கு கிராப் ரெயில் ஸ்டைலிஷா இருக்கு. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், ஸ்டாண்ட் அலார்ம், ரைடிங் மோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெஸ்டான ஃபியூச்சர்ஸும் இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா அட்வென்ச்சர் வேணும்னா அட்வென்ச்சர் பைக் அப்படின்னாலே நீங்க ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நாலாவதா பார்த்தீங்க அப்படின்னா நாலாவதா பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டியோட அட்வென்ச்சர் 334ங்க. அண்டர் ரேட்டட் பைக் அப்படின்னு கூட நான் சொல்வேன். ஏன்னா இந்த பைக்கோட அப்பியரன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான அட்வென்ச்சர் பைக் வேணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த எஸ்டியோட அட்வென்ச்சர் 334 அப்படிங்கிற இந்த பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2,18,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,55,000 உங்களால் வந்து பை பண்ண முடியும். இந்த எஸ்டி அட்வென்ச்சர் 334 பொறுத்த வரைக்கும் 334 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு DOHC மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. 30.2 ஹார்ஸ் பவரும் 29.9 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மைலேஜ்னு பாத்தீங்கன்னா 30 km/l மைலேஜும் டாப் ஸ்பீட் 140 பிளஸும் தாராளமா போகும். நல்ல பெஸ்டான பில்ட் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 21 இன்ச்சும் ரியர்ல 17 இன்ச் ஸ்போக் வீல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட டிஸ்பிளே அதாவது கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நேவிகேஷன் இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல உங்களுக்கு மோனோஷாக் அப்சர்வரும் வந்து கொடுத்திருக்காங்க. 15.5 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் 188 கிலோகிராம் வெயிட்டுங்க. ரொம்ப அதிகமான வெயிட் அப்படின்னு சொல்லலாம். பட் கொடுக்குற பணத்துக்கு பெஸ்டா வேல்யூ ஃபார் மணியான ஒரு அட்வென்ச்சர் பைக் இந்த எஸ்டியோட அட்வென்ச்சர் 334 கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4V. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற இந்த ரெண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அண்டர் 2 lakh அப்படின்னு நான் சொல்வேன். இந்த ரெண்டு பைக்ல இந்த எக்ஸ்பல்ஸ் 200 ரியல் வேல்யூ ஃபார் மணிங்க. அண்டர் 2 lakhல தான் என்னுடைய பட்ஜெட். ஆனா பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக் வேணும்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க யோசிக்காம எக்ஸ்பல்ஸ் 200 4V பை பண்ணலாம். 1,68,000 இருந்து 1,70,000 ஆன் ரோட் பிரைஸ்ல நீங்க பை பண்ணலாம். ஒயிட் ப்ளூ காம்பினேஷன், அப்புறம் ப்ளூ பிளாக், அப்புறம் ரெட் பிளாக் அப்படிங்கிற இந்த 3 கலர் காம்பினேஷன்ல பைக் அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 199.6 cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 19 ஹார்ஸ் பவரும் 17 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. 40 km/l மைலேஜும் டாப் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 120 km/h தாராளமா போகும். ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே இந்த ஒரு பெஸ்டான அட்வென்ச்சர் எக்ஸ்பல்ஸ் 200 4V கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா இந்த 2024லயுமே நீங்க இந்த பைக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். BS6 மாடல் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆறாவதா பாத்தீங்க அப்படின்னா CB200X ஹோண்டாவோட மாடல். ஸோ ரீசெண்டாக தான் இந்த பைக் லான்ச் பண்ணாங்க. வேல்யூ ஃபார் மணிங்கிறதுனால தான் இந்த செக்மெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோண்டாவோட CB200X 1,50,000க்கும் கம்மியான எக்ஸோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு பெஸ்டான ஒரு அட்வென்ச்சர் பைக்கும் கூட. ஸோ ஆன் ரோட் பிரைஸ் 1,70,000 உங்களால வந்து பை பண்ண முடியும். இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 184 cc ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. 17 ஹார்ஸ் பவரும் 16 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. மைலேஜ் 40 km/l, டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 130 km/h தாராளமா போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. 17 இன்ச் வீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க பார்க்கிறதுக்கு. சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்லாம் பார்த்துக்க முடியும். 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 147 கிலோகிராம் வெயிட் இருக்கு. ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் பாக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. அப்சூப்டான ஒரு எக்ஸாஸ்ட் இருக்கு, நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்கு. அண்ட் கிராப் ரெயில்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் சுவிட்ச் எல்லாமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. டெஃபினட்டா வர்த் வேல்யூ ஃபார் மணியான ஒரு பைக். இந்த 6 பைக்ஸ்ல எனக்கு பர்சனலா பிடிச்சது BMW G310 GS. கொடுக்கிற பணத்துக்கு பெர்ஃபெக்ட்டான பைக்னு சொல்வேன். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Have a good day.